போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள்: சி. மைக்கேல் ப்ரோ, இவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்தில் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் இறைவன் நம் அனைவருக்கும் விடுதலை தருபவராக இருக்கிறார் என்கிற உண்மையை மெய்ப்பித்து காண்பிக்கிறது. பல நேரங்களில் நம்மை விடுவிக்க வல்லவர் இறைவன் என்கிற உண்மையை நாம் மறந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இந்த பலியிலே தகுதி உள்ளவர்களாக பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பரிவுள்ள இறைவா, தவத்தால் புனிதம் அடைந்துள்ள உம் மக்களின் இதயங்களை ஒளிர்வித்தருளும். இறை பற்றுடன் உம்மை மன்றாடுவோருக்கு கனிவுடன் செவி சாய்த்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 20, 24 முதல் 25 மற்றும் 28 முடிய. அந்நாட்களில் நெபகத் நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகா, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காளம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராய் இருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலே எரிகிற தீச்சுளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கைகளிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான்.
சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகா என்பவர்கள் நேபுகத்நேசர் அரசரை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமின்னாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நேபுகத்நேசர் அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகா ஆகியோர் மீது வெகுண்டெழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சுளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகா ஆகியோரை கட்டி எரியும் தீச்சுளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நேபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சர்களை நோக்கி, 3 பேரே தானே கட்டி நெருப்பினுள் எறிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கின்றேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவர் போல் தோன்றுகிறானே என்றான். அப்பொழுது நேபுகத்நேசர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகா ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்த தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பதிலுரை பாடல். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். சீரியனல் உள்ளத்தோடு இறை வார்த்தையை கேட்டு அதை காத்து மனவுறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 31 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும், ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை
நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். ஒரு முறை உண்மையும் பொய்யும் சந்திக்க நேரிட்டது. உண்மை வெண்மை ஆடையாய் அணிந்திருந்தது, பொய் கருப்பு நிற ஆடையை அணிந்திருந்தது. இவர்கள் இருவரும் சந்தித்த பிறகு உண்மை தன்னுடைய வழியை பார்த்து கொண்டு நடக்க முயற்சி செய்தபோது திடீரென்று பொய் உண்மையை அழைத்து, மிகவும் சூடாக இருக்கிறது, வெப்பம் அதிகரித்து விட்டது, நாம் ஏன் ஒரு குளத்திற்கு சென்று குளிக்கக்கூடாது என்று சொன்னது. உடனே உண்மை, அதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொன்ன பிறகு, இல்லை இல்லை நம்ம கட்டாயம் போய் குளிச்சே ஆகணும் அப்படின்னு பொய் மிகவும் அதனை தொல்லை செய்தது. அதனுடைய தொல்லையை தாங்க முடியாமல் உண்மையும் அதனோடு இணைந்து சென்று குளத்திற்கு சென்றார்கள். அணிந்திருந்த உடைகளோடு அப்படியே குளத்திற்குள் இறங்க முயற்சி செய்தது உண்மை. இதை பார்த்த உடனே பொய், என்னப்பா நீ, உனக்கு ஒன்றுமே தெரியல, உடைகளோடு நீ உள்ளே சென்றாய் என்றால் மீண்டும் நனைந்த உடைகளோடு நாம் செல்ல வேண்டும், எனவே உடைகளை கலைத்து விடு, நாம் தண்ணீரில் குளிப்போம் என்று சொல்ல, உண்மையும் தன்னுடைய அந்த வெண்மையான துணியை தூய்மையான ஒரு இடத்தில் வைத்துவிட்டு குளிக்க தண்ணீரில் இறங்கியது. பொய்யும் தன்னுடைய உடையை கழற்றிவிட்டு தண்ணீரில் குளிக்க இறங்கியது. அப்படி சற்று நேரம் குளித்த பிறகு, இப்போதுதான் நல்லா இருக்கு என்று பொய் சொல்ல, உடனே இருவருக்கும் நல்ல ஒரு நேரம் என்று புரிந்து கொண்டார்கள். பிறகு இந்த பொய் சொன்னது, நம்ம ஏன் ஒரு விளையாட்டு விளையாடக்கூடாது? என்ன விளையாட்டு? நாம் அனைவரும் சிறு வயதிலே விளையாடிய விளையாட்டுத்தான், தண்ணீருக்குள் மூச்சு பிடித்து விளையாடுகிற விளையாட்டு. எவ்வளவு நேரம் நீயும் நானும் தம் பிடிச்சு தண்ணிக்குள்ள இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விளையாட்டை நாம் விளையாடலாம் அப்படின்னு பொய் உண்மையை அழைக்கிறது. சரி, இந்த விளையாட்டில் எப்படியாவது உண்மை எப்பொழுதுமே ஜெயிக்கும் என்கிற விஷயத்தை நாம காட்டிவிடணும் அப்படின்றதுல உண்மையும் இந்த விளையாட்டுக்கு ஒத்துக்கொள்ளுகிறது. எனவே உண்மை எப்படியும் மூச்சை விட்டுடக்கூடாது, அப்படி விட்டுவிட்டோம் என்றால் உண்மைக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் என்று நீண்ட நேரம் தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி இருந்தது. கடைசியில் அந்த உண்மை வெளியே வந்து பார்த்த பொழுது பொய் ஏற்கனவே வெளியே வந்து விட்டது. அப்படி என்றால் உண்மை நினைத்தது நான் ஜெயித்து விட்டேன் என்று நினைத்தது. ஆனால் பொய் குளத்தை விட்டு வெளியே வந்து உண்மையினுடைய அந்த வெண்மை நிறை ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டு வீதிக்கு சென்று விட்டது. இன்றைய சமுதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் உண்மைகள் பல நேரங்களில் அமைதியாக நின்று விடுகின்றன. பொய்கள் நல்ல உடைகளை அணிந்து கொண்டு சமுதாயத்தை சுற்றி திரிந்து கொண்டு இருக்கின்றன. இன்றைக்கு பொய் உண்மையை போல காட்டிக்கொண்டு இன்றைக்கு சமுதாயம் மூழ்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பொய்கள் தான் உண்மைகளாக பாவிக்கப்படுகின்றன, உண்மைகளாக காண்பிக்கப்படுகின்றன. எனவே உண்மையை கண்டுபிடிப்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பழைய பாடல் ஒன்று இருக்கிறது, உண்மை எது பொய் எதென்று ஒன்றும் புரியல, நம்ம கண்ணை நம்மாலே நம்ப முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு இன்றைக்கு நம் அனைவரையும் பார்த்து உண்மை உங்களை விடுவிக்கும், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், உண்மை என்றால் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 6 வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு விடயம் நமக்கு தெளிவாகிறது, உண்மை என்றால் இயேசு. ஆக உண்மையின் வழி எது என்றால் இயேசுவின் வழிதான் உண்மையின் வழி என்பது நமக்கு சாத்தியமாகிறது. ஆக இயேசுவை பின்பற்றுகிறவர் உண்மையை பின்பற்றுகிறார், இயேசுவின் வழியை பின்பற்றுகிறவர் உண்மையின் வழியை பின்பற்றுகிறார். யார் ஒருவர் உண்மையின் வழியை பின்பற்றுகிறாரோ அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இயேசுவை பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் நாம் இன்றைக்கு உண்மையை பற்றி தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களில் பிளாத்து சொன்னது போல, உண்மையா அது என்ன என்பது போல பல நேரங்கள் நம்முடைய வாழ்விலும் உண்மையா அது என்ன என்கிற கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்பது நமக்கு விடுதலை அளிக்கும் என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கு எடுத்து எம்புகிறார். அப்படி என்றால் இறைவன் உண்மையினுடைய இயல்பை நமக்கு புரிய வைக்கிறார். உண்மைக்கு என்று ஒரு தன்மை இருக்கிறது. அது என்ன தன்மை என்று சொன்னால் விடுதலை அளிக்கும் தன்மை அல்லது விடுவிக்கும் தன்மை. இன்றைக்கு முதல் வாசகத்திலும் சரி, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலும் சரி, இந்த விடுதலை அளிக்கின்ற பண்பை நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆக எங்கே விடுதலை என்கிற ஒன்று இருக்கிறதோ, எங்கே சுதந்திரம் என்று ஒன்று இருக்கிறதோ, அங்கே கட்டாயம் உண்மை இருக்கும். உண்மை இருக்கின்ற இடத்தில் சுதந்திரம் இருக்கும். சுதந்திரம் இருக்கிற இடத்தில் கட்டாயம் உண்மை இருக்கும். எங்கே சுதந்திரம் இல்லையோ, எங்கே பொய்மை நிறைந்திருக்கிறதோ அங்கே கட்டாயம் சுதந்திரம் இருக்காது. எங்கே உண்மை நிறைந்திருக்கிறதோ அங்கே கட்டாயம் சுதந்திரமும் விடுதலையும் இருக்கிறது என்பதை நமக்கு இன்றைய வாசகங்கள் எடுத்து எம்புகிறது. ஆக இன்றைக்கு நாம் இந்த உண்மையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இந்த உண்மையினுடைய இயல்பு, உண்மை நமக்கு விடுதலை தரும் என்கிற இயல்பு முதல் வாசகத்திலே தரப்படுகிறது. எப்படி என்று பார்க்கிற பொழுது முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், அந்த 3 இளைஞர்கள் அவர்கள் வற்புறுத்தப்படுகிறார்கள். அதனுடைய பின்புலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நேபுக்கத்நேசர் அரசர் 90 அடி உயர அந்த உருவச் சிலையை வணங்க சொல்லி கேட்கிறார்கள். உயிருக்கு பயந்தவர்கள் அந்த தங்களுடைய நம்பிக்கையை விட்டுவிட்டு நேபுக்கத்நேசருடைய அந்த உருவ சிலையை வணங்குகிறார்கள். ஆனால் தங்களுக்கு உண்மையான கடவுள் ஒருவர் மட்டும்தான், அவரை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கப் போவதில்லை என்று இந்த 3 இளைஞர்களும் தைரியத்தோடு நின்றார்கள் அல்லவா? அதுதான் உண்மையின் பலம். எப்பொழுது யார் ஒருவர் உண்மையின் பக்கம் நிற்கிறாரோ அவருக்கு முதலாவதாக மன உறுதி கிடைக்கிறது. யார் ஒருவர் உண்மையை கொண்டிருக்கிறாரோ அவர் தைரியமாக இருப்பார், அவர் மன உறுதி கொண்டிருப்பார். அப்படித்தான் இந்த இளைஞர்களும் தைரியத்தோடு, அவர் அரசராக இருந்தாலும் உண்மை கடவுளை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி மன உறுதியோடு நின்றார்கள். எப்பொழுது நீங்களும் நானும் உண்மையின் பக்கம் நிற்கிறோமோ முதலாவது நமக்கு மன உறுதி கிடைக்கிறது. எப்பொழுது நீங்களும் நானும் உண்மையின் பக்கம் நிற்கிறோமோ இரண்டாவதாக நமக்கு நம்பிக்கை ஆழப்படுகிறது. இந்த 3 இளைஞர்களும் அவர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள். நீங்கள் என்னை வணங்கவில்லை என்று சொன்னால் உங்களை தீச்சூளையில் நான் போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இந்த இளைஞர்கள் கடவுள் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையினால் நீங்கள் தீச்சூளையில் இட்டாலும் எங்களை, நாங்கள் வணங்குகின்ற கடவுள் எங்களை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இதுதான் அவர்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. எப்பொழுது நாம் உண்மையின் பக்கம் நிற்கிறோமோ நாம் ஆழ்ந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். ஆக இரண்டாவதாக ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது எப்பொழுது நீங்களும் நானும் உண்மையின் பக்கம் நிற்கிறோமோ அப்பொழுதுதான் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய தயாராக இருக்க வேண்டும். காரணம், இவர்கள் உண்மையின் கடவுளை வணங்குவதற்காக தயாராக இருந்தார்கள். அதுதான் அவர்களுக்கு தீச்சுளையை கொண்டு வந்தது. எப்பொழுது நீங்களும் நானும் உண்மையின் வழியில் நடக்க நினைக்கிறோமோ கட்டாயம் பிரச்சனைகள் வரும், கட்டாயம் துன்பங்கள் வரும், கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் பன்மடங்காக கிடைக்கும். ஆனாலும் கூட அந்த துன்ப நேரத்திலும் அந்த பிரச்சனைகள் இருக்கின்ற சூழ்நிலையிலும் யார் ஒருவர் தளரா நம்பிக்கையோடு பற்றுறுதியோடு கடவுளை பற்றி கொள்ளுகிறாரோ அவருக்கு கடவுளுடைய பிரசன்னமே கிடைக்கும் என்பதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த 3 இளைஞர்களும் தீச்சுளையில் போட்ட பிறகு அவர்களுக்கு ஏதொன்றும் ஆகாத பொழுது நான்காவதாக ஒரு மனிதர், யார் இவர், தெய்வ மகன் போல் தெரிகிறாரே என்று அவர்கள் பார்க்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய பிரசன்னம் அவர்களை பாதுகாத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். நீங்களும் நானும் உண்மையின் பக்கம் நின்றோமேயானால் இந்த பூமியில் பல பிரச்சனைகளை சந்திப்போம், இந்த புவியில் பல துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுவோம். ஆனாலும் கூட நமக்கு நான்காவது நபராக, நம்முடைய நிழலாக நம்மை காக்கின்ற தெய்வம் நம்மோடு தொடர்ந்து வழி நடப்பார். உண்மையின் வழி நடப்போம். உண்மையான இயேசுவை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து வாழுகின்ற பொழுது
உண்மையின் சீடர்களாய் நீங்களும் நானும் இருப்போம். அதற்கான வரம் வேண்டுவோம். ஆமேன். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், இன்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், இன்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுப்பதற்காக நீர் எங்களுக்கு அளித்துள்ள இப்பலி பொருட்களை பெற்றுக்கொள்வீராக. உமது பெயரின் மாட்சிக்காக பலி ஒப்பு கொடுக்க செய்த நீர் அதனை எங்களுக்கு அருமருந்தாக்கிட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவம் முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளம் ஆனீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து நம்முடைய கரங்களை விரித்து உரிமையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொன்னவர், நம் அனைவரையும் உண்மையின் பக்கம் நம்மை அழைக்கிறவர். இவருடைய உன்னத விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருள்கள் எங்களுக்கு விண்ணக மருந்தாய் அமைவனவாக. அதனால் இவை எங்கள் உள்ளங்களின் குற்றங்களை கழுவி முடிவில்லா பாதுகாப்பில் எங்களை உறுதிப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உண்மையான இறைவன் நமக்கு விடுதலை அளிப்பார் என்ற நம்பிக்கையுடன் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள் சி. மைக்கேல் ப்ரோ. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டி